வெல்கம் டு அபி சஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சம்மர் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் கர்ட் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கர்ட் இட்லி ரெசிபிக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இட்லி மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி மாவை விட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி இட்லி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட மினி இட்லி தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயுமே குட்டி குட்டியாக இட்லி விட்டு குட்டி இட்லியாக நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா பிள்ளைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வெயிலுக்கு இந்த இட்லி ரெசிபியை நீங்கள் ஒருக்கா செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டெய்லி இட்லிக்கு கூட சாம்பார் சட்னி அப்படின்னு கொஞ்சம் காரமாகவே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த சம்மரில் சூடு காலத்தில் இந்த மாதிரி கர்ட் இட்லி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இட்லி எல்லாம் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும், நல்லா கூல் ஆகட்டும். இப்போ இன்னொரு பவுலில் நான் ஒரு 3 கப்பு கர்ட் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டும் டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா ஒரு விஸ்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு சட்டி வச்சு நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி அண்ட் ஒரு பச்சை மிளகாய் நல்லா சின்னதாக சாப் பண்ணியிருக்கிறேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ கறி லீஃபும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஆர் கடலைப்பருப்பு எதுனாலும் ஓகே யூஸ் பண்ணி இந்த பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் ஆறட்டும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த கர்டில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கர்டுக்குமே ஒரு தாளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், நான் ஒரு பிளேட்டில் நம்ம இட்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இந்த இட்லிக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கர்டை விட்டுறலாம். இப்போ தாளித்த கர்டு சர்வ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரக பவுடர், அப்புறமா கிரேட்டட் கேரட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஒரு சூப்பரான டெலிஷியஸான சம்மர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கர்ட் இட்லியை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.